எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நல்ல அறிவுரையை வழங்கி இருக்கின்றார். ஒருவேளை ஒரு மனிதன் கேட்கலாம், கோபம் வந்த பிறகு எப்படி பாவம் செய்யாது இருப்பது என்று. கோபத்தில் 2 வகை உண்டு. ஒன்று பாவத்தை கொண்டு வருகிற கோபம், இன்னொன்று பாவத்தை கொண்டு வராத கோபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் ஒரு முறை வந்தபொழுது அங்கே கண்ட காட்சி, புறா விற்கிறவர்களும் ஆடுகள் விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் ஆலயத்திற்குள்ளாய் வியாபார பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு தேவ வைராகியம் அவருக்குள்ளாய் வந்தது. அவர் உடனே கோபப்பட்டு ஒரு சாட்டையை உண்டு பண்ணி அவர்களை அடித்து விரட்டினார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வந்து விட்டது, அவர் சாட்டையினால் எல்லாரையும் அடித்தார் என்று ஒருவேளை எண்ணலாம். இந்த வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார், அதனுடைய முடிவு தேவனுடைய நாமம் மகிமை அடைந்தது. ஒரு குடும்பத்தை எனக்கு மிக நன்றாய் தெரியும். அந்த குடும்பத்தினுடைய தலைவர் எல்லா பிள்ளைகளோடும் குடும்பமாய் உட்கார்ந்து இரவு ஜெபம் நடத்த வேண்டும் என்று அவர் அதிகம் வற்புறுத்துவார். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்த மகன் இதற்கு உடன்பாடு இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே அந்த ஜெப நேரத்தில் வீட்டை விட்டு அவன் வெளியே சென்று விடுவான். தகப்பன் கவனித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாளில் அவன் இப்படி ஜெப நேரம் எல்லாம் முடிந்த பிறகு வீட்டிற்கு வந்த பொழுது தகப்பனார் சற்று கோபமாக, அந்த கோபத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது, அந்த கோபம் உங்களுக்கும் வர வேண்டும், எனக்கும் வர வேண்டும். அவர் கோபத்தோடு தன்னுடைய மகனை பார்த்து, ஏன் நீ இப்படி செய்கிறாய் என்று கேள்வி கேட்டார். உடனே அந்த மகன் கோபத்தோடு பதில் சொன்னான், என்னை கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதைதான் செய்வேன் என்று அவன் பதில் சொன்ன உடனே தகப்பனாரினுடைய அடுத்த நடவடிக்கை தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படியாய் காணப்படவில்லை. தகப்பனார் கோபத்திலே திரும்ப என்ன சொன்னார் தெரியுமா? நீ வீட்டை விட்டு வெளியே போ, இனி வீட்டிற்குள்ளாய் இருக்கக்கூடாது என்று காட்டமாய் பேசிவிட்டார். அந்த மகனும் வைராகியத்தோடு துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கடந்து போய்விட்டான். அவன் ரட்சிப்பிற்கே ஆபத்தான நிலைமை ஏற்பட்டது. அவன் பிற மக்களோடு கூட சேர்ந்து கொண்டு துன்மார்க்கமான வாழ்க்கையில் பிரவேசிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது யோசித்து பாருங்கள், தகப்பனுடைய கோபம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதா என்பதை கேட்டு பாருங்கள். இல்லை என்றுதான் பதில் சொல்வோம். பொறுமையோடு கூட மகனிடத்தில், மகனே நீ வர வேண்டும், உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஒருவேளை சொல்லி இருந்தால் அந்த ஆத்துமா, அந்த மகன் கர்த்தருக்குள் வந்திருப்பான். தேவன் நமக்கும் நல்ல சுபாவங்களை கொடுத்து, நம்முடைய கோபம் நல்லது, தேவனுடைய நாம மகிமையாய் நாம் எடுப்பது, தேவன் அதில் பிரியமாய் இருக்கிறார். ஆனால் பார்க்க வேண்டியது முடிவு, தேவனுடைய நாமம் மகிமையாய் இருந்ததா என்பதுதான். தேவனுடைய நாமம் மகிமையாய் இருக்க அந்த நல்ல சுபாவத்தை ஆண்டவர் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக.